நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் இருக்காங்கன்னு கேட்டால், சென்னையிலேருந்து நம்ம அழகுக்கு தேவையான நிறைய ஸ்கின் கேர் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க லட்சத்திகா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் லில்லி. நான் ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ். இந்த பிராண்ட் நேம் வந்து லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பேஸ்டு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர்எக்ஸ் ஃபினான்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ஃபார்முலேஷன் யூகேல பண்ணியிருக்கேன், ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் என் பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது எங்க பிராண்டோட இது பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் டாட்டர் அண்ட் மதர், மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து டாட்டர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதும் மதர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்கள் ப்ராடக்டோட வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சோப், ஷாம்பு அண்ட் பேபி சோப்ஸ் அண்ட் தோலை பொடி, பாத் பவுடர் அண்ட் குங்குமதி தைலம், நல்பமாராதி தைலம், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஷ் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆஷ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே நேச்சுரல் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்மால் பேட்சஸில் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா ஒரு 10 days முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடணும். ஸோ எங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா பியூட்டி ஃபிக்ஸ் வித் ஹெர்பல் மிக்ஸ். ஸோ அதில் எப்படி பியூட்டி வந்து ஹெர்பல் மிக்ஸில் ஃபிக்ஸ் ஆகுதோ, ஸோ அதே மாதிரி எங்களோட ஆயுர்வேதிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மாடர்ன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் நலங்கு மாவு சோப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து நலங்கு மாவு சோப் தான். ஸோ குப்பைமேனி சோப், பெருலினா சோப், திருநீற்று பச்சிலை, பஞ்சகாவியா அண்ட் பொட்டேட்டோ அண்ட் டர்மரிக் சோப்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி சோப்ஸ் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பெஸ்ட் செல்லிங் ஷாம்பு பார்த்தீங்கன்னா ரைஸ் புரோட்டீன் ஷாம்பு. ஸோ நாங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். எத்தனை வருஷமா மேம் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி 2018 நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். என் பொண்ணு பிறந்து ஒரு 1.5 years இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பில் வந்து ஒரு நலங்கு மாவு பவுடர் வாங்கினேன். ஸோ அவளை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சரி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ண அது போட்ட உடனே பயங்கரமாக எரிச்சலாக இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஸோ இதுதான் என் பொண்ணுக்கு போட்டோமா, குளிக்கும் போது அழுதா, அதனால தான் அழுதாளா அப்படின்ட்டு நான் அப்பயே டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஒவ்வொன்றா பார்த்து என்னோட மாமியார், என்னோட மதர் அவங்க கிட்ட கேட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நோட் பண்ணி நலங்கமா ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிச்சன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், சின்ன இன்க்ரீடியன்ட் வச்சு. அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வெளியில வாங்கினாலும் நாட்டு மஞ்சள் வாங்கினாலும் அது எரிச்சல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், குழந்தைகளுக்கு வந்து சாஃப்டா இருக்கணும்னு அந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து ஊற வச்சு நானும் மிக்சியில் அடிச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி கிரீன் கிராமம் அப்படின்னா அந்த முட்டை வெள்ளை அந்த ஒயிட் எப்படி சொல்ல அந்த முட்டையோட ஒயிட் எடுத்துட்டு அதை 2 கலக்கி வெயில காய வச்சு அதை பவுடர் பண்ணி அப்ளை பண்ணி நான் வந்து இது பண்ணிட்டு. ஸோ அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் சின்ன வெங்காயம் அண்ட் கோகோனட் மில்க், கோகோனட் ஆயில்ல வந்து இதை போட்டு ஹெட் பாத், ஹேர் நல்லா குழந்தைங்களுக்கு க்ரோ ஆகணும்னு. ஸோ இது எல்லாமே நானே சின்ன தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு வளர அந்த பவுடர் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் வந்து சோப்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா
ஸோ என்னெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வளரும்போது லிப்ஸ்டிக் கற்றுக்கிட்டேன். ஸோ திக் ஃபேஸ், ஹை ஷேடோ, ஷீட் பெயிண்ட் அந்த மாதிரி ஒன்னொன்னா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்புறம் போகும்போது ப்ராப்பரா நம்ம இது வந்து ஃபார்முலேஷன் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், லண்டன்ல வந்து டிப்ளமா கோர்ஸ் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பண்ணேன். அது ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ அதை பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைசன்ஸ் வந்து வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ நான் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் போடுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மேம் என்னோட ஜேர்னி 2018 to till now. இப்போ இயற்கை முறையில் நிறைய பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் எங்கேருந்து மேம் கிடைக்குது? மோஸ்ட்லி நான் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறேன் மேம். அது மட்டும் இல்லாம இந்த கஸ்தூரி மஞ்சளா இருக்கட்டும், அந்த ஆவாரம் பூவா இருக்கட்டும், பூலாங்கிழங்கு, ஸோ எல்லாமே நான் லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறேன். எங்களுக்கு வந்து விவசாய நிலம் வந்து விழுப்புரத்துல இருக்கு அப்பாவோடது. ஸோ என்னோட அக்கா தான் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி சோப்ஸ்க்கு வேண்டிய கோகோனட் ஆயிலு, ஸோ இது எல்லாமே நான் அவங்க கிட்ட இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஓகே மேம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 3000 ருபீஸ்ல தான் மேம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எங்க அப்பா கிட்ட தான் 3000 ருபீஸ் சோப் கிளாஸ்க்காக இது பண்ணேன். அப்புறம் அந்த செஞ்ச சோப்பை வந்து நான் வந்து என்னோட நெய்பர்ஸ், ரிலேஷன்ஸ் கொடுத்து, ஸோ அவங்க வந்து சும்மா வாங்காம காசு கொடுத்து வாங்கினாங்க. ஸோ அதை வந்து ரொட்டேஷன் பண்ணி, ஸோ அப்படிதான் நான் என்னோட ஸ்டடீஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்ல இருந்து யாருக்கிட்டுமே காசு வாங்கல. ஸோ என்னோட இதுல வந்ததே நான் வந்து வச்சு படிச்சு நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் யாருக்கும் எந்த பைசாவும் என்னோட வீட்லயா இருக்கட்டும் பிஸ்னஸ்க்காக நான் எந்த பைசாவும் சேர்த்ததில்லை. ஸோ நானே ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணி இது பண்ணதுதான் மேம். ஓகே மேம். இப்போ இவ்வளவு பொருட்கள் தயாரிக்க எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க? அதான் மேம் இன்ட்ரெஸ்ட் மேம். எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப பேஷனு. ஸோ நான் வந்து ஒன்று கற்றுக்கிட்டா அதோட நிறுத்த மாட்டேன். அடுத்தது என்ன தேடிக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நியூ இங்கிலீஷ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன், அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஸோ அதுக்கு உண்மையான கிளாஸ் எங்கே இருக்கு, ப்ராப்பராக யார் ப்ரொஃபஷனாக எடுக்கிறாங்க தேடி இது பண்ணிட்டு இருக்கேன் தானே. ஓகே மேம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னதான் ஒரு சின்ன முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நல்லாவே பிஸ்னஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான வரவேற்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லாவே இருக்கு மேம். நிறைய பேருக்கு ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து அவங்க குழந்தைங்களுக்காக விரும்பி வாங்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியுது ஆர்கானிக் எங்க இருக்கு, இயற்கையான பொருள் எங்க கிடைக்குது. இப்போ இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு மேம். இப்போ செயற்கையான முறையில் பொருட்களை பயன்படுத்துறதுக்கும் இயற்கையான முறையில் பொருட்களை பயன்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்? ஸோ அது செயற்கையான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அப்போதைக்கு நல்லா இருக்கும் மேம். ஆஃப்டர் தட் அந்த நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் போடும்போது நம்ம ஸ்கின் கேன்சர் இஷ்யூ, ஒவ்வொருத்தருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், அது ஒத்துக்காது. ஸோ அது மூலமா ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் போகும்போது இப்போ கஸ்டமர் வந்து ஒவ்வொன்றும் எனக்கு இந்த இன்க்ரீடியன்ட் போடாதீங்க, எனக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கேட்டு வாங்குறாங்க. இயற்கையான ப்ராடக்ட் போடும்போது நம்ம ஸ்கின்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம 30 இயர்ஸ் ஆகும்போது நம்ம ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அதுவுமே கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம முகத்துல காட்டும். நம்ம வந்து டாபிக்கல் அப்ளிகேஷன் மட்டும் பத்தாது, நம்ம ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியான ஃபுட்டா, இயற்கையான ஃபுட்டா, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாமே எடுத்துக்காம நல்லா ஜூஸஸ், நல்ல ஃபுட்டா, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஸோ அதுவும் இல்லாமல் அப்படி உள்ளுக்கும் இன்டர்னலாகவும் நம்ம கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இயற்கையான ப்ராடக்ட் போடும்போது நல்லாவே நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாகவே இருக்கும் மேம். ஓகே மேம். இப்போ என்னோட பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஏதாவது காரணம் இருக்கா மேம்? கண்டிப்பா மேம். என்னோட இப்போ நான் இங்க சொல்லித்தர ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் தான். ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் வீட்லயே நிறைய சப்போர்ட் பண்ணல. ஆனா எனக்கு சப்போர்ட்டா இருந்தது எங்க மாமியார். நீ பண்ணு, நீ நல்லா பண்ணுவ, அப்போ வந்து என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தால் நம்ம வந்து நல்லாவே வெளியில எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணலாம், யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்.
ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ வீட்டில இருந்தே எல்லா பெண்களும் இந்த காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிக்க முடியுமா மேம்? சின்னதா பண்ணிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்து பண்ணலாம் மேம். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அவங்க கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கி ப்ராப்பரா போகணும் மேம். இப்போ நம்ம பண்பலை வழியா வந்துட்டு பெண்கள் வீட்டில இருந்தே தயாரிக்கிற பொருட்கள் அப்படின்னா அந்த முகம் பராமரிப்பு இல்லை உதடு பராமரிப்பு இதுக்கெல்லாம் டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா மேம். இப்ப ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கும்ல மேம், அவங்களுக்கு போஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் டோனர் சொல்றேன் வீட்லயே ரெடி பண்ற மாதிரி. கிரீன் டீ இருக்குல்ல மேம், கிரீன் டீ வாட்டர் வந்து நல்ல சுத்தமான பாட்டில்ல வந்து அவங்க போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு அந்த காட்டன் வச்சு தொடச்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆயில் செக்ரேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு அந்த போஸும் அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி டாக் ஸ்பாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குல்ல மேம். ஸோ முல்தானி மிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் நிறையாவே கிடைக்கும். அது ரொம்ப சீப்பும் கூட. இதுக்கு என்னமோ ஆகும் 100 கிராமு. ஸோ முல்தானி மிட்டியில் இந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து அவங்க கலக்கி இது பண்ணிட்டு வந்தால் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோம்னா டாக் ஸ்பாட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம நீம் பவுடர் ஆக்னி கண்ட்ரோல் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீம் பவுடர் ப்ளஸ் முல்தானி மிட்டி பிளஸ் ரோஸ் வாட்டர் இது மூணும் கலக்கிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அவங்க வாஷ் பண்ணிக்கலாம் மேம். இப்போ ஃபேஸ் பிரைட்னிங்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வீட்லேயும் கூட கிடைக்கும். பேசன் ஃப்ளோர் டர்மரிக் மீன்ஸ் கஸ்தூரி மஞ்சள், அந்த ஆரஞ்சு பீல் வீட்லேயே ஆரஞ்சு பீலை காய வச்சு நீங்கள் மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் நீம் பவுடரும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். இல்லைன்னா கூட நம்ம அந்த வேப்ப இலையை காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மில்க்ல மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ மில்க் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காது, ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஒத்துக்கும். ஸோ இந்த மில்க்ல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு நல்லா ஃபேஸ் பிரைட்னிங்காக இருக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து வாட்டர் ஆர் கோகோனட் வாட்டர் ஆர் ஜூஸஸ் அதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டாக இருக்கும். இப்போ எங்கேயாவது வெளியில போனா டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிட்டு போகலாம். இப்போ லிப் கேர் பார்த்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப் சொல்கிறேன். நமக்கு வந்து அந்த டெட் ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்கும் சில பேருக்கு. அது வந்து டொமேட்டோவில் வந்து சுகர் வந்து நல்லா பெருசாக இருக்கக்கூடாது. அது ஒரு கல் வச்சு கொஞ்சம் இப்படி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த சுகர் வந்து நைஸ் ஆகும். ஸோ அந்த சுகர் எடுத்து டொமேட்டோவில் அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வெளியில வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த சுகர் கூட ஹனி அண்ட் ப்ளஸ் ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங்காக இருக்கும், டெட் ஸ்கின்ஸும் வெளில வரும். ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்கிறதுக்கு நைட் வந்து அந்த பொமோகிரானட் ஜூஸ் அந்த பீட்ரூட் ஜூஸ் இது மாஸ்க் மாதிரி ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் பீட்ரூட் ஜூஸ் இது ரெண்டுத்தையும் கலந்து மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நைட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து அதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லிப் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். ஸ்கின் லிப் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீ ஆர் ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நம்ம பால் ஏடு இருக்குல்ல, அது மேலே ஒரு ஏடு கவராக இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணாலும் நல்லா ஹைலி மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இப்போ இயற்கையான பொருட்கள் வச்சு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணி ரொம்பவே சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நான் இதுதான் தனித்துவம் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? எஸ் மேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு. ஸோ நான் நலங்கு மாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நலங்கு மாவு சோப் நல்லாவே போகும் மேம். அதுவும் இல்லாமல் ரைஸ் ப்ரோட்டீன் ஷாம்பு அது ரொம்ப ஜென்டல் கிளென்சர்னு சொல்லலாம். அது வந்து pH பார்த்தீங்கன்னா 4.5 to 5 தான் இருக்கும். ஸோ இதை கிட்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இயற்கையாக பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போ நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கடந்து வந்து தான் இருக்கணும். அப்படி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து பெருமையாக உணர்ந்த தருணங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஹஸ்பண்டுக்கு வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஹைதராபாடுக்கு.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி கஸ்டமர்ஸ்லாம் விட்டுட்டு போறோம்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. ஸோ அங்க போயும் பாத்தீங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸ் ரெகுலரா ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு 3 இயர்ஸ். எனக்கு அங்க கொரியர் போடுறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் நான் போய் கொரியர் போய் போடணும். அப்போ என்னோட செகண்ட் பேபி வந்து ரொம்ப குட்டி. ஸோ வீட்டுல பாத்துக்க யாருமே இல்லை. ஸோ அவனை வச்சுக்கிட்டு நான் அவ்வளவு தூரம் போயிட்டு கொரியர் போட்டுட்டு வருவேன். ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் பேச விடக்கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப லைசன்ஸும் நான் வந்து ப்ராசஸ் பண்ணி லைசன்ஸும் இப்பதான் நான் லைசன்ஸ் எடுத்தேன் நான். நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இப்ப அமேசான் எல்லா இ-காமர்ஸ் போர்ட்டலும் போடுறதுதான். அப்போ அந்த நெகட்டிவ் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாது. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம எதுவா இருந்தாலும் அதை கடந்து வந்துடலாம். ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ நான் இன்னும் ஸ்டாப் பண்ணாம இன்னும் நிறைய கடந்து நான் போகணும். ஓகே மேம். இப்போ இந்த தருணத்தில் யாருக்காவது நன்றி சொல்ல நினைக்கிறீங்களா மேம்? எஸ் மேம். நன்றி சொல்லணும்னா என்னோட மதர்-இன்-லாக்கும் என்னோட அப்பாவுக்கு, அப்புறம் எனக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட். ஸோ இவங்க 3 பேருக்கும் நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன் மேம். ஸோ அவங்க இல்லைன்னா நான் வந்து இவ்வளவு தூரம் இந்த பிஸ்னஸ் வந்திருக்க முடியாது. அவங்க சப்போர்ட் இல்லாம மெயினா பாத்தீங்கன்னா மதுரையில தான். அவங்க தான் எனக்கு வெரி பிக்கஸ்ட் சப்போர்ட். எப்பவுமே நான் என்ன போஸ்ட் போட்டாலும் சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் என்னோட பிக்கஸ்ட் சப்போர்ட்னே சொல்லலாம். நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். தேங்க்யூ அத்தை. தேங்க்யூ ஸோ மச் அத்தை. நீங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கவே முடியாது. ஸோ மதுரையிலாம் நிறைய பேரு எதிர்ப்பு சொல்லுவாங்க, நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு நீங்க ரொம்ப என்ன சொல்றது, பயங்கர சப்போர்ட் நீங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு மதுரையிலா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ அத்தை, இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இன்னும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு எல்லாருமே பண்றாங்கன்னு ஒரு பிசினஸ் எடுக்காதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன். எல்லாருமே இவங்க பண்றாங்க, ஓகே நம்ம அதுவும் நம்ம பண்ணலாம் அப்படி இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நீங்க யோசிங்க, உட்காந்து நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யோசிங்க. ஸோ நீங்க அதை எடுத்து நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு நாள் சக்தி ஆயிடுங்க. இதுதான் நான் சொல்லணும் எல்லாருக்குமே. ஓகே மேம். இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மற்ற பெண் வளர்ச்சிக்கு என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயம் நிறைய தெரியாம இருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் மேல வருவாங்க. இப்போ எனக்கு இந்த எஃப்எம்ல பேசுறது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்ணி தான் நான் வந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் மேல வருவாங்க. ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஆதிரை வந்து இந்த மாதிரி உமன் ஆண்டர்பிரினர் வெளியில கொண்டு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆதிரை எஃப்எம். ஸோ இந்த மாதிரி நீங்க எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்களுக்கு நீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். ஆதிரை எஃப்எம் இன்னும் மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். இப்போ இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? எஸ் மேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நேம் லக்ஷாதிகா ஹெர்பல்ஸ். எனக்கு வெப்சைட்டும் இருக்கு, www.lakshadikaherbals.com. என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் 9952526111. அது மட்டும் இல்லாம நான் வந்து கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை தொடர்பு கொள்ளுங்க. நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பத்தியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தியும் ஷேர் பண்ணிக்கிட்ட லட்சதிகா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடை பெற போறேன்.
இருக்கிறேன். நான் உங்கள் RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.